ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலை இன்னைக்கு உனக்கு வேணாம். உன் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும் நிச்சயம் சாதனைகளாக மாறும். இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கும்போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அனைத்தையும் தீர்த்து சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். எதை கண்டும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்திருந்தாலும் நீ என் மேல நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியையும் பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கதன் காரணமாக இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். நீ என்கிட்ட வந்து பெருசா கோடி கோடியா பணம் கேட்கல, பதவி வேணும் அது வேணும்னு பொண்ணுக்கும் பொருளுக்கும் பெருசா ஆசைப்பட்டதும் இல்லை. சொந்த வீடு வேணும், மாளிகை வேணும், இடம் வேணும்னு தேவையில்லாத விஷயங்களையும் என்கிட்ட கேட்டதும் இல்லை. உயிர் வாழ்கிற காலம் முழுவதுமே உன் சாயப்பா உன்னுடைய அருளால எனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. என் வீடும் என் வாழ்க்கையும் என் குடும்பமும் நிம்மதியாக இருந்தா போதும்னு தானே என்கிட்ட கேட்ட. அது எல்லாத்தையுமே இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாகவே போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமா மன நிம்மதியோடு வாழ வைக்க நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. என் அனுமதி இல்லாமல் யாருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை பார்த்து எதிரிகள் அஞ்சி நடுங்கும்படி நான் செய்கிறேன். என்னை வணங்கக்கூடிய மனிதர்களை நான் ஒருபோதுமே கைவிடுவது கிடையாது. வன்மமும் சூழ்ச்சியும் பொறாமையும் யாரெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவர்கள்தான் உனக்கு எதிரிகளாக இருக்காங்க. ஏன்னா நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய உன்னுடைய குணமும் கெட்டெண்ணத்தை வச்சிட்டு இருக்க அவங்க குணமும் ஒத்து போகாததுனால உன்னை எதிரி போல அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு அந்த கவலையே வேண்டாம். கூடிய சீக்கிரம் மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னால நல்லா சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். யாருடைய உதவி கிடைச்சா நல்லா இருக்கும் நீ மனசில் நினைக்கிறியோ அவர்களே உன்னை தேடி வந்து உதவி செய்யும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே. அதற்கு தடையாக இருக்கும் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன் மனசில் நீ முழுமையாக என்னதானே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒருபோதும் உன் மனசுக்கு பாரத்தையோ கவலைகளையோ கொடுக்க மாட்டேன். இப்பொழுது எத்தனை தடைகள் எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உடைச்சி நீ மேலே வரக்கூடிய அளவுக்கு உனக்கான சக்தியை நான் கொடுக்குறேன். நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு அர்த்தத்தை நான் கொடுப்பேன். உனக்கு ஒரு ஆசையும் குறிக்கோளும் நோக்கமும் இருப்பது எல்லாமே எனக்கு தெரிஞ்சும் கூட சில விஷயங்களை நீ நினைச்சது போல நடக்காம உனக்கு தோல்விகளை கொடுத்தேன் தானே. எதுக்காக தெரியுமா? நினைச்சது எல்லாமே நடந்துட்டா உனக்கு வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. சில விஷயங்களில் தோல்விகளை கொடுக்கும் போது தானே இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு உனக்கு அனுபவம் கிடைக்கும். அதனால தான் கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக அனுபவங்களையும் கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்தேன். இப்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் மனசுல நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் தானே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். எல்லாமும் எல்லாரும் இனி தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருந்த உண்மையான பக்தியின் காரணமாக தான் உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையெல்லாம் முடிச்சு வச்சு நாளைக்கே உன் வீட்டில் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ பட்ட வேதனைகளை எல்லாம் இப்போது சாதனைகளாக மாற்றுறதுக்கு நான் வந்துட்டேன். நீ எடுத்த காரியங்களில் விடாமுயற்சியோடு வேலை செய்யும்போது அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சக்தியையும் நான் உனக்கு தருவேன். உனக்கு எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே.
இந்த சாயப்பாவின் வருகைக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த? கவலைப்படாத, இன்று இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில தங்கும்படி நான் செய்கிறேன். குழந்தை இல்லாம கஷ்டப்படுற என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தையாய் நானே வந்து பிறப்பேன் என் செல்லமே. உன்னுடைய மன குமுறல்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம தைரியமாயிரு. கூடிய சீக்கிரமே நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். உன் முன்னோர்களின் கர்ம வினைகள் உன்னை தொன்று தொட்டு தொடராத அளவுக்கு எல்லாவற்றிலும் இருந்து உன்னை பாதுகாக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகவே இருக்க போகுது. நீ எப்போது என்ன நினைச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல நான் வந்து நிற்பேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கு மனநிறைவு உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீயும் என்னிடம் தவமாய் வேண்டிக் கொண்ட உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப்போகுது. உன் பக்தியும் பொறுமையும் நம்பிக்கையும் சேர்த்து இப்போது உன் வாழ்க்கைய அற்புதமானதாக அழகானதாக மாற்றப்போகுது என் செல்லமே. இனி நிரந்தரம் இல்லாத இந்த நிம்மதியற்ற வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட வேணாம். நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்க போறேன். உனக்கு வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இப்போது நடப்பது எல்லாமே நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதை நினைச்சும் யாரை நினைச்சும் கவலைப்பட வேணாம். இன்னும் பல வருஷங்கள் இந்த பூமியில நீ வாழதான் போற. உன்னை பலவீனப்படுத்துற எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசை பலமா வச்சுக்கோ. நீ என் மேல வச்சிருக்க உண்மையையும் பக்தியையும் நம்பிக்கையும் பார்த்து தானே உனக்கான நல்லது செய்யணும்னு ஓடி வந்திருக்கேன். கடைசி நிமிஷத்துல கூட இங்கு எல்லாமே மாறலாம். அதனால எதையுமே மனசுல சுமந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிரியாக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வச்சாலுமே கூட கடைசியில உனக்காக நான் ஆடப்போற ஆட்டத்தால எல்லாமே மாறிவிடும். அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வழி நடத்தி படிப்படியாக முன்னேற்றம் பெற தயாராகு. நான் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நன்மை தீமைகளையும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இங்க யார் மீதும் வெறுப்பை கொட்டி எதுவுமே மாற போறதில்ல. நீ அமைதியாக இருந்து உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிட்டினா எல்லாமே மாறும் என் செல்லமே. உன்னுடைய கடமைகள் உன்னை என் ஆலயத்திற்கு வர முடியாம சீரடிக்கு வர முடியாம தடுக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சு சாதிச்சுட்டு அப்புறமாக ஆற அமர என்னை வந்து வசதியாக தரிசனம் செஞ்சா போதும். கால தாமதம் ஆகுதே, உனக்கு நடக்க வேண்டியது நடக்குவோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நீ புலம்ப வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான அந்த தருணம் கூடிய சீக்கிரம் வரும். இந்த சாயப்பா உனக்கான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நல்ல வசதியான வளமிக்க வாழ்க்கையும் உனக்காக நான் அருளுவேன். இனி நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது.